சார்பா இன்னைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் சேலத்தில் நடந்துட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அம்ச கோரிக்கை வச்சிருக்கிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், பனமரத்துப்பட்டி ஏரி 2400 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த 2400 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி இன்னைக்கு சுடுகாட்டை போல இருக்குது. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக அந்த ஏரியில் சீமக்கருவளை முள் முளைச்சி தண்ணி இல்லாமல் வறண்டு போய் கிடக்குது. அந்த ஏரிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 TMC தண்ணி நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து பயனடையும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 லட்சம் விவசாயிகள் பயனடைவாங்க. அவ்வளோ பெரிய ஏரி. இந்த ஏரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுடுகாடு மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக அந்த பகுதி மக்கள், அந்த பகுதி விவசாயிகள் தொடர்ச்சியாக எடப்பாடியிடம் மனு கொடுத்தோம். எடப்பாடி அன்னைக்கு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடிமராமத்துக்காக 1000 கோடி ஒதுக்குன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் நாங்கள் அதை தூர்வாரி, அந்த சீமக்கருவளை முள்ள அகற்றி தூர்வாரி மேட்டூர் உபரி நீரை கொண்டாந்து விடணும்னு சொன்னார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்யலை. அந்த குடிமராமத்து பணம் எங்கே போச்சுன்னு தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு நகர வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு வந்தார். பனமரத்துப்பட்டிக்கு ஏரியெல்லாம் சுற்றி பார்த்தாங்க. அம்மா சொல்லுவாங்கல்ல, கலெக்டர் வந்தாங்க, MP வந்தாங்க, அமைச்சர் வந்தாங்க, MLA வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. ஆக இவர் வந்தார். அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 98 கோடி ரூபாய் ஒதுக்கி பனமரத்துப்பட்டி ஏரியா சுற்றுலாத்தலமாக்கன்னு சொன்னார். இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 98 கோடி என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்கே மடைமாற்றம் செய்யப்பட்டதுன்னு தெரியல. 3 வருஷம் ஆகிப்போச்சு. நாங்கள் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அங்கே இருக்கிற விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை அது. அது மட்டும் இல்லாமல் திருமணி முத்தாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாக்கடை கழிவு கலக்குது. இதை இந்த மாநகராட்சி தடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரபங்கா, காவிரி, திருமணி முத்தார் குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுன்னு சொல்கிறோம். கொட்டணத்தின ஏரிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெய்க்காரப்பட்டி கொட்டணத்தை ஏரி. அந்த ஏரி மீன் பிடித்து சாப்பிடக்கூடிய ஏரி. அந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்வளித்த ஏரி. இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் சாக்கடையாக இருக்குது, சாயக்கழிவாக இருக்குது. அந்த ஆகாய தாமரை எங்கே பார்த்தாலும் படர்ந்து போய் கிடக்குது. இது சம்மந்தமாக கலெக்டர்கிட்ட குறைதீர்ப்பு கூட்டத்தில் போய் பேசினா கலெக்டர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாயம் எங்கே போகுன்னு கேட்குறாங்க. சாயக்கழிவு நீங்கள் ஆற்றுலையும் குளத்துலையும் ஏரியில் விடுறதுக்காக எங்கள் முப்பாட்டை செஞ்சு வச்சான், உருவாக்கி வச்சான். சாயக்கழிவு இந்த கலெக்டர் பொறுப்பு இல்லாமல் சொல்றாங்க, சாயக்கழிவு கொண்டு போய் ஏரியில் தான் விடுவோன்னு சொல்லிட்டு. தமிழக அரசு நீங்க எந்த ஆணையும் கொடுங்கல. நீர்நிலை மேலாண்மை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியல. நீர், நிலம், காற்று இது மக்களுக்கு உயிராதார பிரச்சனை, உயிர் பிரச்சனை. லட்சக்கணக்கான உயிரினங்களை நீங்க சாகடித்து யாருக்காக ஆட்சி பண்ண போறீங்கன்னு தெரியல. அதனால தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கணும். ஏரி, குளம், குட்டை, ஆறு போன்ற அனைத்தையும் பாதுகாக்கணும். அதே மாதிரி குவாலியர் ஏரின்னு ஒன்று இருக்குது. அந்த ஏரிக்கு வாங்க, பாருங்க. 10 ஏக்கர் ஏரி இது. அந்த ஏரியை ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்பு பண்ணி பட்டா போட்டு வச்சிருக்காரு. இங்க இருக்கிற வட்டாட்சியர், சேலம் வட்டாட்சியர் அந்த ஏரிக்கு பக்காலத்து வாங்குறாரு. அது அவன் சொந்த கூட்டம்னு சொல்றாரு. ஏரி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான், ஓடை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான், ராஜபாக்கர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான். இவரை போய் முறையிட்டு கேட்டா அந்த இடத்துல நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம். நீங்க நேரில் பாருங்க, ஆய்வு செய்யுங்க, மக்கள்கிட்ட குறை கேளுங்க, கருத்து கேளுங்கன்னு சொன்னா அவரு சொல்றாரு எனக்கு அந்த வேலை இல்லைன்னு சொல்றாரு. வேலை இல்லைன்னு சொன்னா ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்றேன். உனக்கு என்ன வேலை? ஒரு வட்டாட்சியருக்கு என்ன வேலை? அதான வேலை. ஆக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டத்தில் எல்லா இடத்துலையுங்க மழைன்னு பார்த்துட்டா போதும், ரூலிங் பார்ட்டி அன்ரூலிங் பார்ட்டி மழை பூரா உடச்சி வித்துறான், காசு ஆக்கிடுறான். எங்கே பார்த்தாலும் மழை இல்லாமல் போச்சு. ஒரு நாள், இன்றைக்கெல்லாம் என்றைக்கு ஒரு நாள் மிகப்பெரிய விளைவை இந்த தமிழ்நாடு நிச்சயமாக சந்திக்கும். அதனால உடனடியாக தமிழ்நாடு அரசு தலையிட்டு தமிழ்நாடு அந்த பனமரத்துப்பட்டி ஏரியை நீங்க சுற்றுலாத்தலமாக்கணும். இங்க ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அரசு புறம்போக்கு நிலத்தை நீங்க தடுத்து நிறுத்தணும். இங்க உடனடியா இருக்கக்கூடிய வட்டாட்சியர் பணி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு சார்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். என் பேர் பொன் சரவணன். தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு தான் ஒருங்கிணைப்பாளர்.